பொன்ராஜ் அப்துல் கலாமுடைய இரண்டாம் தளத்துடைய மாணவர். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம் விஞ்ஞான பயிற்சி கூடம் நிறுவிய ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம் உடைய பெயரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பொன்ராஜ் சயின்டிஸ்டா நான் சயின்டிஸ்டான்னு இப்போ தெரியும். 2024 இவிஎம் மிஷினில் குற்றம் செய்ய முடியும்னு சொன்ன பொன்ராஜ் அறிவாளியா, 2014 இவிஎம் மிஷினை பற்றி ஓட்டு திருட்டு செய்ய முடியும், அதை தடை செய்யணும் இவிஎம் மிஷினை. அதுக்கு பிறகு இவிஎம் விவிபிஐடி கொண்டு வந்தாங்க, அதுலேயும் போர்ஜரி பண்ண முடியும்னு தேர்தல் அதிகாரிக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ எப்படி இருந்தாலும் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று எலன் மாஸ்க் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதனால தான் அமெரிக்கா இவிஎம் யூஸ் பண்ணல, ஜப்பான் இவிஎம் யூஸ் பண்ணல, ஜெர்மனி இவிஎம் யூஸ் பண்ணல, யூகே இவிஎம் யூஸ் பண்ணல, மேற்குலக நாடுகள் எதுவும் இவிஎம் யூஸ் பண்ணல. எல்லா இடத்துலையும் இவிஎம் மேனிபுலேஷன் பண்ண முடியும் என்று தெரிந்திருந்தும் அதை பண்ணியிருந்தால் இவர்களை போல முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டார். இப்படி யாராவது பண்ணுவாங்களா? எல்லா தொகுதிகளையும் இவிஎம் மேனிபுலேட் பண்ணி 543 பிஜேபி ஜெயிக்க வச்சா எவனா போனா எங்க ஜெயிக்க வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அந்த அளவுக்கு முட்டாள்களா அவர்கள் பிஜேபிக்காரர்கள்? 400 இடங்கள் ஜெயிப்போம் என்று சொன்னதுக்கு காரணமே இவர்கள் 400 இடங்களை குறிப்பிட்டதுதான். அந்த குறியில மிஸ் ஆனது என்னன்னா, அமித்ஷா கொஞ்சம் அசால்ட்டா விட்டதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவிஎம் மிஷினை மே மாதத்தில் முதல் வாரத்தில் யார் வேண்டாலும் இவிஎம் மிஷினுடைய குற்றத்தை நிரூபிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவிஎம் மிஷின் விவிபேட் உடனடி தேர்தலை, அதாவது யாருக்கு ஓட்டு போட்டோம் என்பதை அந்த மிஷினையும் தடை செய்ய வேண்டும். அந்த மிஷினையும் 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியும் என்பதை நிரூபிக்க இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இவிஎம் மிஷினை ஈசி படித்தவர்கள் தான் நிரூபித்து காமிக்க முடியும். இவிஎம் மிஷினை பற்றி ஈசி படித்தவர்களுக்கு தான் தெரியும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருந்தார். அது தவறான வார்த்தை. இவிஎம் மிஷின் உயரிய டெக்னாலஜி இல்லை, ஓட்டு திருட்டு செய்து ஆளுவதற்காக தயாரிக்கப்பட்டது. இவிஎம் மிஷினும் விவிபேட் உடனடி தேர்தலும் இதை தடை செய்ய வேண்டும். இல்லை அதில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியாது என்று தேர்தல் ஆணையம் நிரூபித்துவிட்டு அதற்கு பிறகு தேர்தலை தொடங்கட்டும். இவிஎம் மிஷின் யாருக்கு ஓட்டு போட்டோம் என்ற மிஷின் இந்தியாவுக்கு வாங்கட்டும். வாங்குவதற்கு முன்பாக சோதனை, அதில் 100க்கு 100 ஓட்டு திருட்டு செய்ய முடியாது என்று தேர்தல் ஆணையம் நிரூபித்துவிட்டு அதற்கு பிறகு இந்தியா தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கு யாருக்கு ஓட்டு போட்டோம் என்ற மிஷினை வாங்கட்டும். யாருக்கு ஓட்டு போட்டோம் என்ற மிஷின்லையும் 100க்கு 100 திருட்டுத்தனம் செய்ய முடியும் என்று நிரூபிக்க பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் தயாராக இருக்கு. ஆனால் நீங்களாம் அதாவது சோனியா காந்தி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு 16 கட்சிகள் இவிஎம் மிஷின் எலக்ட்ரானிக்ஸ் மிஷின்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. வாக்குச்சீட்டு முறை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வாக்குச்சீட்டு முறை ஆங்கிலேயர்கள் கொடுத்த வாக்குச்சீட்டு முறையா இல்லை எலக்ட்ரானிக்ஸத்தில் வரக்கூடிய வாக்குச்சீட்டு முறையா, அதை தெளிவுபடுத்தாமல் இவங்க நாங்கள் குற்றத்தை நிரூபிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். எந்த மிஷினோட அது தவறு என்று நிரூபிக்க போகிறோம் என்று தெளிவான முறையில் சொல்லப்படவில்லை. ஆகையினால் இந்தியா தேர்தல் ஆணையமும் குற்றத்தை நிரூபிக்கக்கூடியவர்கள் யார், அதை எந்தெந்த விதத்தில் நிரூபிக்கப் போகிறீர்கள் அப்படி என்ற விளக்கத்தை முன்கூட்டியாகவே டிவி சேனல்களில் வெளியிட வேண்டும். அப்படி வெளியிடும் போது இவிஎம் மிஷின் குற்றங்கள் எவ்வாறு செய்ய முடியும்
எவ்வாறு செய்ய முடியாது என்றதை தெளிவுபடுத்தி காமித்து விட்டு அதற்கு பிறகு இந்தியா தேர்தல் ஆணையம் தேர்தலில் நிற்கட்டும், தேர்தலை நடத்தட்டும். கரெக்டாக இருக்குப்பா. ஆகையினால் இந்தியா தேர்தல் ஆணையத்துக்கு நான் தருமபுரியிலேருந்து நான் 3 இவிஎம் மிஷின் தயாரிப்புக்கான போர்டு தயார் பண்ணியிருக்கேன். ஒரு போர்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப இருக்கிறேன். இந்த போர்டு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு அனுப்புகிறேன். இந்த போர்டு வந்து 12/10/2017 படிக்கிற மாணவிகளை வைத்து ஈசி படித்தவர்கள் தான் இவிஎம் மிஷினை தயாரிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் தேர்தல் ஆணையம். யார் வேண்டுமென்றாலும் படிப்பறிவே இல்லாதவர்கள் கூட இவிஎம் மிஷினை தயாரிக்க முடியும் என்று 2017 அன்று முதலிடம் பிடிப்பவர்கள், அதாவது 5 பேர்களுக்கு, தமிழ்நாட்டு அளவில் வர்றவங்களுக்கு 5 பேர்களுக்கு காசு ஓலை 1000 ரூபா விதமாக கொடுக்க இருக்கிறேன். இந்த மிஷினை ஈசி படித்தவர்கள் தான் தயார் பண்ண முடியும்ன்றதை இந்த 12/10 படித்த மாணவர்களும் இவிஎம் மிஷினை தயாரிப்பார்கள். விவி பட் உடனடி தேர்தல், அதாவது யாருக்கு வாக்களித்தோம் என்ற மிஷினிலையும் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும் என்று இந்த போர்டு அந்த போர்டு ஒரே போர்டாக இணையும். ஆகையினால் நான் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு அனுப்புகிறேன். அந்த பிசிபி போர்டு எதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறேன் என்றால், இவிஎம் மிஷின் எத்தனை நிமிஷம் ஆச்சு? 4 நிமிஷம் முடியும். இவிஎம் மிஷின் இந்த குற்றம், அதாவது என்னென்னா 100க்கு 100 ஓட்டு திருட்டு பண்ணி தான் இவ்வளோ காலமாக ஆண்டிருக்காங்க. அதாவது இவிஎம் மிஷினை தடை செய்து விட்டு வாக்குச்சீட்டு முறை என்பதும் எலக்ட்ரானிக்ஸத்துடைய மெத்தேடு தான். அப்போ சோனியா காந்தியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும் நாங்கள் நிரூபிக்கிறோம்ன்றாங்க. பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மே மாதத்தில் நிரூபிப்பது தவறு. அது வந்து என்னென்னா இவிஎம் மிஷினுடைய குற்றத்தை மட்டும் நிரூபிக்கிறாங்களாம். விவி பட் உடனடி தேர்தலை நடத்துவாங்களாம். அப்போ எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம்! வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்கள் ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்கல்ல அந்த வாக்குச்சீட்டு உரிமை வேண்டும் என்று கேட்கிறார்களா? இவிஎம் மிஷினுடைய வாக்குச்சீட்டு வேண்டும் என்று கேட்கிறார்களா? தெளிவுபடுத்தி குற்றத்தை நிரூபிப்போம் என்று அறிக்கைவிடவில்லை. டெல்லிக்கு இவிஎம் மிஷினை குற்றத்தை நிரூபிப்பவர்கள் டெல்லிக்கு வந்து நிரூபிக்கலாம் என்று சொல்கிறாங்க. அதாவது இந்தியா தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு வேண்டுகோள், இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஈசி படித்த மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்தியா விஞ்ஞானி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஒரு வேண்டுகோள், நாசா விஞ்ஞானிகளுக்கு ஒரு வேண்டுகோள். ஏனென்றால் இந்த இவிஎம் மிஷின், அதாவது விவி பட் உடனடி தேர்தல், அந்த மிஷினும் இந்த போர்டும் ஒரே மாதிரி இயங்கும். இது எலக்ட்ரிக்கல்லையே தயார் பண்ணப்பட்டிருக்கேன். இதில் நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னனாக்கும் இந்தந்த பார்ட்ஸை இந்தந்த இடத்துல நீ பிட் பண்ணியாக்கும் இந்தந்த மாதிரி வேலை செய்ய முடியும் நான் சொல்ல ஒன்றால் செய்ய முடியும். அந்த இவிஎம் மிஷினை நீ உருவாக்க முடியும். அதற்காக தான் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த போர்டை ஒன்று அனுப்புகிறேன். இந்த போர்டு பார்த்துட்டு ஈசி படித்தவர்களும் நம்ம இந்தியா விஞ்ஞானிகளும் நாசா விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். மே மாதம் முடிந்து இவிஎம் மிஷினுடைய குற்றத்தை அறிவித்த பிறகு இந்த இவிஎம் மிஷின் உடைய போர்டு தான் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நிரூபிச்சு காமிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பிசிபி போர்டு இவிஎம் மிஷினுக்கும் அதுக்கு சம்பந்தமில்லை என்று சொன்னீங்க என்றால் இவிஎம் மிஷின் தான் என்பதை இன்று 2017 அன்று படிக்கிற மாணவிகளை வைத்து அதை உருவாக்கி தருமபுரியில் செய்து காமிக்க இருக்கிறேன். தருமபுரிக்கு தேர்தல் ஆணையம் இவிஎம் மிஷின் ஒன்று, யாருக்கு வாக்களித்தோம் என்ற ஒரு மிஷினையும் கொண்டு வர வேண்டும். அந்த 2 மிஷின்லையும் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் எல்லாமே பண்ண முடியும் என்பதை நிரூபித்து காமிக்க இருக்கிறான் இந்த கை நாட்டு. ஆகையினால் நியூஸ் சேனல் 7 அந்த சேனலை நான் நம்புகிறேன். எல்லா மக்களுக்கும் நேரடி ஒளிபரப்பு பண்ண வேண்டும். நியூஸ் சேனல் 7 டிவி சேனல் இந்த நிகழ்வுகளை மக்களுக்கு எப்படி ஜல்லிக்கட்ட ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அடுத்த டேக்கில் பேசுவோம். பொன்ராஜ் இதை பாருங்கள், பொண்டுராஜ் பொண்டு விஞ்ஞானி இதை பார், அனைத்து ரிப்போர்ட்டர்களும் இதை வெளிப்படுத்துங்க.